கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தானியேல் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்பு வைப்பார். இந்த வாக்கியத்தை சொன்னது பாபிலோன் ராஜாவாகிய தரியு சொல்லுகிறான். எந்த சூழ்நிலையில் சொல்லுகிறான் என்று சொன்னால், தானியேல் ஜெபம் செய்ததால் சிங்ககபியில போட்ட பிற்பாடு சொல்லப்பட்ட வாக்கியம். இந்த சிங்ககபி என்பது அது ஒரு கிணறு போல இருக்கும். சைடில் வர வழி இல்லை. மேலே அதற்கு கல் வைப்பார்கள். அதில் ராஜாவின் முத்திரை இருக்கும். இந்த தானியேல் இந்த பாபிலோனுக்கு போன காரியம் சூழ்நிலை எப்படி என்று சொன்னால், தானியேலும் அவனுடைய நண்பர்களும் எருசலேமில் உள்ள யூத குடும்பத்தை சேர்ந்தவர்கள், படித்தவர்கள், அழகானவர்கள். தானியேல் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இப்படி நம்ம வாசிக்கிறோம். கிமு 605 பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் எருசலேமிலிருந்து சில அடிமைகளாக சிலரை சிறைப்பிடித்து செல்கிறார். அதில் தானியேலும் அவருடைய நண்பர்கள் ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவும் கடந்து செல்கிறார்கள். இப்படி இந்த சூழ்நிலையில, பாபிலோனில் இருக்கிற அந்த சூழ்நிலையில தானியேல் எப்படி எருசலேமில் இருக்கும்போது அதிகமாக ஜெபித்தாரோ, உபவாசித்தாரோ, தன்னுடைய தேவனை நம்பியிருந்தாரோ, அதே போல பாபிலோனுக்கு சென்ற பிற்பாடும் அந்த இடத்திலும் எப்போதும் போல அவர் ஜெபம் செய்கிறார். தினம் 3 வேளை அவர் ஜெபம் செய்கிறார். இதை பார்த்து கொண்டிருந்த அந்த தேசத்துடைய தானியேல் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் 6லிருந்து 11 வசனங்கள்ல இப்படி நம்ம வாசிக்கிறோம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் இப்படி வாசிக்கிறோம். பின்பு அந்த பிரதானிகளும் தேசாதிபதிகளும் கூட்டம் கூடி ராஜாவிடத்தில் போய் அவனை நோக்கி, தரியு ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. எவனாகிலும் 30 நாள் வரையிலும் ராஜாவாகி உம்மை தவிர எந்த தேவனையானாலும் மனுஷனையானாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கெபியிலே போடப்பட ராஜா கட்டளை பிறப்பித்து உறுதியான தாக்கீது செய்ய வேண்டும் என்று ராஜ்யத்தினுடைய எல்லா பிரதானிகளும் தேசாதிபதிகளுக்கும் பிரபுகளுக்கும் மந்திரிமார்களும் தலைவர்களும் ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஆதலால் இப்பொழுது ராஜாவே, மேதியருக்கும் பெர்சியருக்கும் இருக்கிற மாறாத பிரமாணத்தின்படியே அந்த தாக்கீது மாறாதபடிக்கு நீர் அதை கட்டளையிட்டு அதற்கு கையெழுத்து வைக்க வேண்டும் என்றார்கள். அப்படியே ராஜாவாகிய தரியு அந்த கட்டளை பத்திரத்துக்கு கையெழுத்து வைத்தான். தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையில எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினார். அப்பொழுது அந்த மனுஷர் கூட்டம் கூடி தானியேல் தன் தேவனுக்கு முன்பாக ஜெபம் பண்ணி விண்ணப்பம் செய்கிறதை கண்டார்கள். ஆமாங்க, இப்படியாக தானியேல் அந்த பாபிலோன் ராஜாவாகிய தரியுவை நோக்கி ஜெபம் பண்ணாம, அவனுடைய தெய்வத்தை, பாபிலோன் தெய்வத்தை நோக்கி ஜெபம் பண்ணாம தன்னுடைய தேவனை நோக்கி ஜெபம் பண்ணினபடினாலே இந்த பிரதானிகளும் தேசாதிபதிகளும் பிரபுகளும் மந்திரிமார்களும் தலைவர்களும் என்ன பண்றாங்க, ஆலோசனை பண்ணி தானியேலை சிங்ககபியில போடுவதற்காக கலகமூட்டி ராஜாவிடத்தில் பர்மிஷன் வாங்குறாங்க. அதன்படியே இப்பொழுது தானியேலை தூக்கி சிங்ககபியில போடுகிறார்கள். சிங்ககபியில போட்ட உடனே இப்பொழுது அந்த தரியு ராஜா சொல்லுகிறார், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். இப்போ சிங்ககபியில போட்டாச்சு. அன்றைக்கு இரவு பாருங்க, 18ஆம் வசனம், தானியேல் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல, பின்பு ராஜா தன் அரண்மனைக்கு போய் ராம் முழுதும் போஜனம் பண்ணாமலும் கீத வாத்தியம் முதலானவைகளை தனக்கு முன்பாக வரவட்டாமலும் இருந்தான். அவனுக்கு நித்திரை வராமற் போயிற்று. காலமே கிழக்கு வெளுக்கும் போது ராஜா எழுந்திருந்து சிங்கங்களின் கெபிக்கு தீவிரமாய் போனான். ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். அப்பொழுது தானியேல், ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகி உமக்கு முன்பாக நான் நீதிக்கேடு செய்ததில்லை என்றான். ஆமாங்க,
தானியேல் ஜெபித்தவனாய் இருந்தான், குற்றமற்றவனாய் இருந்தான், உண்மையாய் இருந்தான். இதனாலதான் கர்த்தர் தானியேலை சிங்கங்களின் வாய்க்கு, சிங்ககபிலிருந்து சிங்கங்களின் வாய்க்கு அவனை தப்புவித்தார். இன்னும் ஒரு வார்த்தையில சொல்லணும்னா, தானியேல் ஜெபித்ததினால் சாவு கூட தள்ளி போனது, மரணமே அவனை பார்த்து பயந்தது. ஆமாங்க, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, நீங்களும் கூட முதல் பாயிண்ட் என்னன்னு சொன்னால், தானியேல் ஜெபித்தான், சாவு தள்ளி போனது. நீங்களும் ஜெபித்தால் சாவு தள்ளி போகும், மரணமே உங்களை பார்த்து பயப்படும். ஜெபிக்கிறவர்களுக்கு மரணமே பயப்படும். கர்த்தர் தூதனை அனுப்பி வாய்களை கட்டி போடுவார். அல்லேலூயா. இரண்டாவதாக, தானியேல் ஜெபித்ததினால் தரியு ராஜா மனம் மாறினான். 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர், அவருடைய ராஜ்யம் அழியாதது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தமும் நிற்கும் என்று இந்த தரியு ராஜா சொல்லுகிறான். அது மட்டும் இல்லாமல் அவனை காட்டி கொடுத்த பிரதானிகளும் தேசாதிபதிகளும் தலைவர்களும் பிரபுக்களும் மந்திரிமார்களும் அவர்கள் குடும்பத்தாரை எல்லாம் என்ன பண்றாங்க, சிங்க கபில தூக்கி போட்டார்கள். அதாவது 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், தானியேலின் மேல் குற்றம் சாட்டின மனுஷரையோ வென்றால் ராஜா கொண்டு வர சொன்னான். அவர்களையும் அவர்கள் குமாரரையும் அவர்கள் மனைவிகளையும் சிங்கங்களின் கபிலை போட்டார்கள். அவர்கள் கெபியின் அடியிலே சேரும் முன்னே சிங்கங்கள் அவர்கள் மேல் பாய்ந்து அவர்களை எலும்புகள் எல்லாம் நொறுக்கப்பட்டது. ஆமாங்க, இரண்டாவது காரியம் என்னவென்று சொன்னால், தானியேல் ஜெபித்ததினால் ராஜா மனம் மாறினான். அவனை காட்டி கொடுத்த குடும்பத்தார் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா அங்க நடந்த காரியங்கள் நமக்கு தெரியும். சிங்க கபில போடப்பட்டார்கள். அப்ப நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருந்தால் உங்களை எதிர்க்கிறவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள், மனம் மாறுவார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் பிரபுக்களுக்கும் மந்திரிமார்களுக்கும் தலைவர்களுக்கும் நடந்தது போல நம்மை எதிர்க்கிறவர்களுக்கு டேஷ் 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 கர்த்தரே வெளிச்சம், கர்த்தரே அறிவார். அல்லேலூயா. மூன்றாவதாக, தானியேல் ஜெபித்ததினால் அடிமையாய் போனவன் அதிகாரியாக மாறினான். தானியேல் 6ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் சொல்லுகிறது, தரியுன் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. ஆமாங்க, தானியேல் எருசலேமில் மாத்திரம் அவர் ஜெபிக்கவில்லை, உபவாசம் இருக்கவில்லை. அவர் அடிமையாக அவர் பாபிலோனுக்கு சென்றாலும் ஏற்கனவே அவருக்கு என்ன பழக்கம் இருந்ததோ, வழக்கம் இருந்ததோ, ஜெபிக்கிற பழக்கம், உபவாசம் இருந்து ஜெபிக்கிற பழக்கம் இருந்ததோ, அதே போல அவர் என்ன பண்றாரு, பாபிலோனிலும் ஜெபித்தார், உபவாசித்தார், கர்த்தருக்காக வைராக்கியமாக அவர் இருந்தார். அதே காரியத்தை பாபிலோனிலும் செய்தபடினாலே, அவர் ஜெபிக்கிற காரியமா இருந்தபடினாலே, தினம் 3 வேளை அவர் ஜெபித்தபடினாலே, ஜெபிக்கிற மனுஷனாக ஜெப வீரனாக அவர் இருந்தபடினாலே தானியேலுடைய காரியம் எல்லாம் ஜெயமாய் இருந்தது. நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், மூன்றாவது பாயிண்ட் என்னன்னு சொன்னால், தானியேலை போல நாமும் ஜெபிக்கிறவர்களாக இருந்தால், ஜெபிக்கிற பழக்கம் வழக்கம் இருந்தால் நம்முடைய காரியமும் ஜெயமாய் முடியும், ஜெயமாய் இருக்கும். ஜெபமே ஜெயம். அல்லேலூயா. எனவே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, தானியேலை போல தினம் 3 வேளையோ அல்லது 1 வேளையோ நாம் ஜெபித்தால் கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தருவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.